வணக்கம். புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் இன்று உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கோபத்தை வெல்வது எப்படி என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் பார்க்கவிருப்பது புத்தி. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்றும், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்றும் பல பழமொழிகளை நாம் கேட்டு வந்திருக்கிறோம். ஒருவருக்கு தனக்குள் மனம், புத்தி என்ற இரு வேறு விஷயங்கள் இருப்பதே இன்னும் தெரியாமல் இருக்கிறது. மனம் போன போக்கில் யோசிப்பதும், உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதும் நமக்கு வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. சில சமயம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், உணர்ச்சி வசப்பட்டு இருக்கும்போது பெரியவர்கள் சொல்லுவார்கள், மனதால யோசிக்காத, மனசால முடிவெடுக்காத, புத்தியால முடிவெடு என்று. அப்ப மனம் என்றால் என்ன, புத்தி என்றால் என்ன, யார் யோசிப்பது, யார் முடிவெடுப்பது, இதையெல்லாம் பற்றி நமக்கு விளக்கமாக சொல்லித்தர இன்று நம்முடன் சகோதரி பிரம்மகுமாரி சாந்தி அவர்கள் இணைந்துள்ளார்கள். சகோதரி அவர்கள் தமிழகத்தில் பிறந்து கடந்த 25 வருடங்களாக சிங்கப்பூரில் வசித்து வருகிறார். அவர் தன் குடும்பத்தினருடன் 18 வருடங்களாக ராஜயோகம் பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். அது தவிர பல ஆன்மீக சேவைகளிலும் ஈடுபட்டுள்ளார். உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மனமாற வரவேற்கின்றேன். வணக்கம். வணக்கம். ஓம் சாந்திங் சிஸ்டர். ஓம் சாந்தி. மனசு, புத்தி யாரு முடிவெடுக்கிறா, யாரு நல்லா அதிகமா வளர்த்து வச்சுக்கணும், செம்மைப்படுத்திக்கணும் அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கு எங்களுக்கு. இன்னைக்கு நீங்க தான் அதெல்லாம் தீர்த்து வைக்கணும். நிச்சயமா. சொல்லுங்க, புத்தினா என்ன? மனம் அப்படிங்கிறது சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். புத்தி அப்படிங்கிறது நிறைய சிந்தனைகள் இருக்கு. ஆனா அதுல நான் எதை தேர்ந்தெடுக்கணும், அந்த தேர்ந்தெடுக்கும் வேலையை தான் புத்தி செய்யுது. இப்ப நம்ம குழந்தைங்க தவறு செய்யும்போது மனம் இருக்கா அப்படின்னு கேட்க மாட்டோம், புத்தி இருக்கா, புத்தி இருக்கான்னு தான் கேட்போம் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த புத்திக்கு என்ன வேலை அப்படின்னா, வரக்கூடிய எண்ணங்கள்ல நான் எந்த எண்ணங்களை தேர்ந்தெடுக்கணும், எதை விட்டுடணும் அப்படிங்கிற அந்த வேலை தான் புத்தியினுடைய வேலை. இப்போ மனம் செம்மையா இருக்கு, தூய்மையா இருக்கு, சுத்தமா இருக்கு, பலமான மனம், அதாவது மனதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொன்னா புத்திக்கு பலு ஜாஸ்தி கிடையாது. ஏன்னா எல்லாமே சுத்தமா இருக்கு, நல்ல செயல்படுத்தக்கூடிய எண்ணங்களா இருக்கு. அப்படிங்கிற போது மனம் ஜாஸ்தி எண்ணங்களையும் உருவாக்காது. இப்போ நம்ம பாருங்களேன், ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம ஒரு திடீர்னு எதிர்பார்க்கல அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம பயந்துடுவோம், என்னடா பிரச்சனை வந்துருச்சு. அப்ப ஜாஸ்தி சிந்திப்போம் இல்லைங்களா? சிந்தனை ஒரு அப்போதான் நமக்கு மனம் குதிரை அப்படிங்கறது அனுபவம் ஆகும். ஏன்னா அது கட்டுப்பாட்டிலே இருக்காது. கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு நம்மளே நமக்கு சொல்லிட்டாங்க கூட முடியாது, தான் இருக்கும் அது. ஓடிக்கிட்டே. ஏன்னா அத்தனை பயம், எவ்வளவு பயம் இருக்கோ, எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு மனம் வேகமா ஓடிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரி மனம் கட்டுப்பாடு இல்லாம செயல்பட்டுட்டு இருக்கிறப்போ புத்தியினால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ இந்த புத்திக்கு ஆனா தெரியுது எது சரி எது தவறு அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு சக்தி இல்லை மனதை நிறுத்துறதுக்கு. ஏன்னா மனம் அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு. ஸோ புத்திக்கு 2 வேலை இருக்கு. ஒண்ணு முதல்ல சீர்தூக்கி பார்க்கணும். தெராசு, புத்தினாலே தெராசு படம். சீர்தூக்கி பார்க்கறது, எந்த பக்கம் சரி எந்த பக்கம் தவறு, எது நடுநிலையானது, நடுநிலையானது, எது நான் செய்யலாம் எது செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் அதை சீர்தூக்கி பார்க்கணும். ஏன்னா மனம் இப்போ ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம், அப்போ மனம் அதை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எதன் அடிப்படையில திங்க் பண்ணோம்னா, இப்போ பிரசன்ட்ல அதுக்கு என்னென்ன பயம்புறுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு, எதிர்பார்க்காத விஷயங்கள், அப்புறம் கடந்த காலத்துல இந்த அனுபவம் மாதிரியே இன்னொன்னு ஏற்பட்டிருக்கும். அப்ப ஏதோ எதிர்பார்க்காத எது நடந்துருச்சோ அதன் அடிப்படையிலையும் இந்த சூழ்நிலையை பத்தி மனம் சிந்திக்கும். அப்போ நிறைய தாட்ஸ் இருக்கும். அப்போ புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எண்ணங்களை எல்லாம் வரக்கூடிய எண்ணங்கள் அத்தனையும் சீர்தூக்கி பார்க்கும். இப்படி எல்லாம் பண்ணா என்ன நடக்கும், இப்படி பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு முதல்ல ஒரு பார்க்கணும். அலசி ஆராய்ஞ்சு எத்தனை எண்ணங்கள் சிந்தனையில உருவாகுதோ அத்தனையும் அலசி ஆராயிற வேலை புத்தியோடது. அது தன்னால ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டு இருக்கும். அப்போ அந்த சீர்தூக்கி பார்த்த பிறகுதான் மனம் புத்தி முடிவெடுக்கணும். அப்போ ஆராய்ஞ்சு பாக்குறத தவிர நிர்ணயிக்கிற இதுவும் புத்தியோடதுதான். ஸோ டிசிஷனும் அதுதான் பண்ணணும். ஸோ இப்ப இந்த முடிவுகளை நாம எதன் அடிப்படையில எடுக்கிறோம்? இப்ப ஒரே சூழ்நிலையில 2 பேர் வெவ்வேறு முடிவுகள் எடுக்கிறோம் இல்லைங்களா? அதுதானே நமக்கு எல்லா இடத்துலயும் பிரச்சனை.
ஃபேமிலி, ஆஃபீஸ் எங்க இருந்தாலும் இதுதான். 2 பேரு ஒரே விஷயத்தை பத்தி வெவ்வேறு விதமா நினைக்கிறது. ம். அப்போ ஏன் இந்த மாதிரி நல்லது, கெட்டது ஏன் வேறுபடுது அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் வேற வேற. நம்மளுடைய அனுபவத்தின் அடிப்படையில தான் இது சரி அப்படின்னு நாம தீர்மானிக்கிறோம். இது தப்புன்னு தீர்மானிக்கிறோம். எனக்கு அதுல லாபம் கிடைச்சிருந்ததுன்னா, அது என்ன பொறுத்தவரைக்கும் அது சரி. சரி. யாருக்கு அது நஷ்டம் ஆயிருந்தோ 2 பேரும் சேர்ந்து எந்த ஒரு ம். விஷயத்துலயும் ஏதோ 2 பேரோ, நெறைய ம். பேரோ சேர்ந்து தான் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது ம். சமுதாயத்துல. இல்ல வீட்டிலயோ, குடும்பத்திலயோ. ம். அப்ப யாருக்கு எல்லாம் லாபம் கிடைச்சிருக்கோ, அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய நிர்ணயம் சரின்னு தோணும். சரின்னு தோணும். அப்ப இன்னொரு ஆங்கிள்ல இருந்து, இன்னொரு கோணத்துல இருந்து பார்க்கும்போது வேற வேறப்படும். அவங்களுக்கு தப்பா படும். ஸோ இந்த வித்தியாசங்கள் வரும். அப்போ இந்த புத்தி எதன் அடிப்படையில நான் வந்து அது சரின்னு தீர்மானம் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்கா, என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள், என்னுடைய நம்பிக்கைகள். அதன் அடிப்படையில தான் நான் வந்து சிந்திக்கிறேன். இப்ப இந்த ம். புத்தி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபில்டர், ஒரு ஜல்லடை மாரி வச்சுக்கலாம். ம். அப்போ மனதுல நெறைய விஷயங்கள் வருது. ஆனா, அதை வந்து நான் புத்தி வந்து ஃபில்டர் பண்ணுது. எதை நான் எடுத்துக்கணும், எதை நான் எடுத்துக்க கூடாது. ம். அப்ப இந்த ஃபில்டர் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய நம்பிக்கைகள், ம். என்னுடைய அனுபவங்கள். ஸோ நான் நம்பக்கூடிய விஷயங்கள், நம்பிக்கைகள் வந்து சரியான நம்பிக்கைகளா? இப்ப இந்த கோபம் அப்படிங்கிற விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கூட, என்னுடைய தவறான நம்பிக்கை என்ன அப்படின்னா, மனிதர்களும், சூழ்நிலைகளும் தான் காரணம். என்னுடைய கோபத்திற்கு நான் காரணம் அல்ல. ம். இவங்கெல்லாம் இப்படி நடந்துக்கிறதுனால, இந்த சூழ்நிலை இப்படி இருக்கிறதுனால தான் எனக்கு கோபம் வருது. இது ஒரு மிக மிக ஆழமாக ஊறிப்போன ஒரு தவறான நம்பிக்கை. நமக்குள்ள புத்தி வந்து நிர்ணயிக்கிறது, சிந்தனைகள் எது சரின்னு நிர்ணயிக்கிறது வந்து, ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஆமா. அனுபவங்களையும், இல்ல நம்பிக்கைகள் நம்பிக்கைகளையும் அதோட வைத்து தான் சேர்ந்து இருக்கு. தான் அது வரும். வரும். அத தவிர வேற எதுக்கும் போக முடியாது. ஏன்னா, முடியாது. அதுகிட்ட இருக்கிற விஷயம் அதுதான். அவ்வளவுதான். ம். அதனால தான் நம் வாழ்க்கையில வந்து பெரிய மாற்றம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் வந்து என்னுடைய அனுபவம், என்னுடைய சம்ஸ்காரத்த ம். வச்சு நான் வந்து ஒரு நிர்ணயம் எடுத்தேன்னா, அது உங்களோட புத்தி அத ஒத்துக்க கூட வேணாம். ம ஏத்துக்கவும் செய்யலாம், இல்ல ம். விலக்கவும் செய்யலாம். ஏன்னா, விளக்கவும் உங்களுடைய செய்யலாம். புத்தி வந்து உங்களுடைய அனுபவங்களுக்கு தகுந்த மாரி தான் அத சிந்திக்கும். நிர்ணயிக்கும். ஓ! அப்ப ஒவ்வொருத்தர்கிட்ட இது மாறுபடலாம். ம். ஒவ்வொருத்தர்கிட்ட மாறுபடுறது ஒரு விஷயம். ம். இன்னொரு விஷயம், இப்ப நானே வாழ்க்கையில முன்னேறணும், என்னை நான் மாற்றிக்கொள்ளணும், ம். இன்னும் ஒரு நல்ல மனிதராக நான் வளரணும் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ, ம். என்னுடைய அந்த பழைய சுபாவத்திலிருந்து நான் வெளியில வரணும். ம். அப்போ அதை வந்து எனக்கு என்னுடைய பழைய சுபாவத்தை எனக்கு காட்டாம இருப்பது என்னுடைய பழக்கவழக்கங்கள். ம். சுபாவம் அப்படின்னு சொன்னா நெறைய காலம் இருந்த ஒரு பழக்கவழக்கம் தான் சுபாவம் ம். ஆயிடுறது. உள்ள பதிஞ்சு போயிடுறது. பதிஞ்சு போயிடுறது. ம். அப்போ நாம சிந்திக்கும் தன்மையே நம்முடைய சுபாவத்தின் அடிப்படையில தான் இருக்கு. இருக்கு. ஓ! அப்போ அதன்படி தான் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். ஆனா நிஜம், நான் சரியான விஷயம் அப்படிங்கிறது வேறொன்னு. நான் சிந்திக்கிறது வேறொன்னு. அப்போ இந்த புத்தி அப்படிங்கிறது சரியான விஷயத்தை புரிந்து கொள்கிறது. இப்போ நாம குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறோம். அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியாது. நாம புரிய புரிய வைக்கிறோம். வைக்கிறோம். அதே ம். மாதிரி அடல்ட் பெரியவங்க நாமளும் கூட நம்முடைய சுபாவம் நமக்கு தெரியுது. ம். இப்படித்தான் நம்ம ம். செயல்படுறோம் அப்படின்னு. ஆனா நல்லது எது? சரியானது எது? அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது தெரிஞ்சாதான் அதை வைத்து நான் எப்படி இருக்கிறேன்? சரியா இருக்கிறேனா? தவறா ம். இருக்கிறேனான்னு நம்ம நிர்ணயம் பண்ண ம். முடியும். அந்த விதத்துல பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியானத்துல நம்பர் 1 ஹைலைட் முக்கியமான விஷயம், ரொம்ப நம்மள ஈர்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஞானம். ம். சரியான ஞானம். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நாம வந்து ஒரு டிவி வாங்கணும் ம். அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு பட்ஜெட் இருக்கும். அப்போ மார்க்கெட்ல பெஸ்ட் என்ன கிடைக்குது ம். அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? இப்போ முதல்ல எது வாங்கணும்னாலும் நம்ம கூகுள் பண்றோம். ஆ. இல்லைங்களா? இன்டர்நெட்டுக்கு போயிடுறோம். விசாரிக்கிறோம். ம். விசாரிக்கிறோம். அப்போ அந்த மாரி எல்லாம் நம்ம பண்ணிட்டு நம்ம பட்ஜெட் நமக்கு தெரியும். என்ன மார்க்கெட்ல கிடைக்குதுங்கிறது தெரியும். நமக்கு நல்ல விஷயம் தெரியும். அப்ப ம். நம்ம கடைக்கு போறோம். நமக்கு வேண்டியது சரியான சாமான நம்ம வாங்கிட்டு வர முடியும். ம். ஆனா இந்த மாதிரி நாம பண்ணாம, நாம வாங்கணும் அப்படின்னு நேரா கடைக்கு போறோம். நமக்கு ஜாஸ்தி சமாச்சாரம் தெரியலன்னு தெரியுது. வச்சுக்கோங்களேன். நம்ம சரியானத வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ம். எது எதையோ நல்லா இருக்கிற வாங்கிட்டு மாரி வந்துரும். தெரியுதோ, அத நம்ம வாங்கிடுறோம். வாங்கிட்டு வந்துரும். ம். இல்லைங்களா? அப்போ அந்த ஞானம் நமக்கு இருக்கிறதுனால, நம்மளால முழுசா அதை வந்து புரிந்து கொண்டு சரியான ஒரு சாமான ம். வாங்க முடியுது. ம். அதே மாதிரி வாழ்க்கையில எந்த விஷயம் ஆனாலும்,
நமக்கு அந்த விஷயத்தை குறித்து எந்த அளவு ஞானம் இருக்கோ, அதை பத்தி இன்ஃபர்மேஷன் இருக்கோ, அந்த அளவுக்கு தான் நாம அதை பத்தி சிந்திக்கவே முடியும். ம். ஏன்னா ஞானம் இல்லைன்னா நம்ம சிந்திக்கவே முடியாது. முடியாது. இப்ப நம்ம இந்த டிவிய பத்தி போய் இன்டர்நெட்ல பார்க்கிற போது, விசாரிக்கிற போது இவ்வளவு இன்ஃபர்மேஷன். அப்ப அதுல எனக்கு வந்து தீர்மானம் பண்ண நெறைய சாய்ஸஸ் இருக்கு. ம். இல்லைங்களா? தேர்ந்தெடுக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள். ஆனா எனக்கு இன்ஃபர்மேஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருக்கு அப்படின்னே எனக்கு தெரியலன்னா, ம். நான் எதையோ ஒண்ணு தான் வாங்குவேன். ம். இல்லைங்களா? அதே மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் எனக்கு எந்த அளவு ஞானம் இருக்கோ, அதை வச்சு தான் நான் தீர்மானம் பண்ணலாம். சரியான ஒண்ணை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ அந்த ரீதியில பார்க்கிறபோது, இந்த ஞானத்தை யார் புரிந்து கொள்வது அப்படின்னா, இந்த ஆத்மால மனம், புத்தி, சுபாவம் 3 விஷயங்கள புத்தி தான் இது எல்லாத்தையும் புரிந்து கொள்கின்றது. ம். அந்த புரிந்து கொள்ளும் தன்மை புத்திக்கு தான் உள்ளது. ம். அப்போ எந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேனோ, அந்த அளவுக்கு புத்தியில தெளிவு இருக்கும், சுத்தம் இருக்கும். ஆங்கிலத்துல கிளீன் இன்டெலெக்ட், கிளியர் இன்டெலெக்ட் அப்படின்னு ம். சொல்றது. எந்த அளவுக்கு இந்த சுத்தம் நம்ம கிட்ட இருக்கோ, அந்த அளவுக்கு புத்திக்கு சக்தி இருக்கு, ம். சரியானதை தீர்மானம் பண்ண. சோ மனதுல எண்ணங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா புத்தி இந்த மாதிரி பலசாலியா இருக்கும் பொழுது, அந்த புத்தி வந்து மனதை நெறிப்படுத்த முடியும். மனம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை மாதிரி. ம். அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது. ஆனா புத்திக்கு வந்து தந்தை மாதிரி. ம். நல்லது கெட்டது தெரியும். குழந்தையை விட அப்பாக்கு அனுபவம் இருக்கு. ஜாஸ்தி. ம். அப்போ அந்த மனம் ஒரு பயந்து போய் ஒரு சூழ்நிலையில விதவிதமா சிந்திச்சுட்டு பயத்துல போறபோது, இந்த சக்திசாலியான அப்பா புத்தி வந்து மனதை கைட் பண்ணும். மனமே, நீ வந்து இந்த மாரி சிந்திக்காத. ம். நீ வந்து பயப்படாத. ஞானம் இருக்கு. புத்திக்கு ம். வந்து ஞானம் ம். இருக்கு. ம். நீ பயப்பட வேண்டாம். ஏன்னா பழைய சுபாவத்தின் அடிப்படையில மனம் பயப்படுது. ஆனா புத்தி வந்து அதை அடக்குது. அதுக்கு தான் இந்த ராஜயோகா தியானத்துல வந்து புத்தி யோகம் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பெயர் கூட இருக்கு. ம். ஏன்னா புத்தி வந்து ராஜாவாக இருக்கு. ம். அப்போ அதனுடைய கைடன்ஸ் ம். புத்தியினுடைய கைடன்ஸ்ல அந்த மனதை அதை கைட் பண்ணி கொண்டு போற போது மனம் சீராகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உறுப்புகள், அதாவது நான் என்ன பேசணும் இந்த நேரத்துல, மனம் சாதாரணமா அமைதியா திங்க் பண்ணுது அப்படின்னு சொன்னா நான் என்ன பேசணும் அப்படிங்கறத பத்தி நான் பயப்பட வேண்டாம். ம். ஆனா மனதுல கலப்படமான எண்ணங்கள் இருக்குன்னு ம். சொன்னா நம்ம யோசிச்சு தான் பேசணும். ஐயோ இதை பேசலாமா, ம். சொல்லலாமா, ம். பேசிடுவோமோ ம். அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா இந்த புத்தி வந்து மனதை கைட் பண்ணும்போது மனம் தூய்மையா இருக்கிற போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாயிலிருந்து வர எண்ணங்கள் ம். நல்லதா தான் இருக்கும். வார்த்தைகள் எல்லாமே. நல்லதா தான் இருக்கும். அப்படிதான் புத்திக்கு வந்து அந்த பலம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி புத்தி வந்து கைட் பண்ண முடியும். இதை வந்து நமக்குள்ள நடக்குது இந்த மெக்கானிசம். ஆனா நம்ம வந்து பிஸியா வெளியில இருக்கிறதையே சிந்திச்சுக்கிட்டு இதுலயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். இப்போ கொஞ்சம் உள்ளுக்குள்ள நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நமக்குள்ள கொண்டு வரும்போது, ஆக்கப்பூர்வமா வந்து நாம முடிவெடுக்க முடியும். இது தொடர்பா இன்னொரு சின்ன கேள்வி இடையில கேட்கலாமா சிஸ்டர்? ம். சில சமயம் வந்து ஒருத்தவங்க இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ஏதோ யோசிக்கிறேன். அப்படி செய்யலான்னு என் மனசுல நான் இதுக்கு சிந்தனை வந்துட்டு இருக்கு. அப்போ எனக்கு பிடிச்சத நான் செலக்ட் பண்றேன். எனக்கு ம். மனசு வந்து பிடிச்சத தானே எடுக்கும். ம். ம். அப்போ வந்து உள்ளுக்குள்ள என்ன ஒரு வாய்ஸ் இருக்கு, வேணாம், ம். இது வேண்டாம், இது வேணாம், இது நல்லதில்ல அப்படின்னு சொல்லுது. அப்போ அது உள் மனசுன்னு சொல்லுவாங்க. நீ உன் உள் மனச கேட்டு பாரு. உன் மனசு சொல்றத எப்பவும் ஒதுக்கக்கூடாது. ம். அத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ம். சொன்னாங்க. அப்ப அது உள் மனசுன்றது தான் புத்தியா? உள்ளுக்குள்ள வேண்டாம், இது தப்பு, இது சரின்னு சொல்றது தான் புத்தியா? நம்ம வந்து 2 மனசுன்னு நெனச்சுக்கிறோம். நமக்குள்ள 2 ஆமா. மனசு இருக்கு பேசுறோம். ம். அப்ப அந்த 2 மனசுன்றது ஒண்ணு வந்து மனசு. அத வந்து கரெக்ட், இது சரியில்ல, அது ம். சரி அப்படின்னு சொல்லி இத ம். செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்றது தான் புத்தியா? ம். இப்போ மனசாட்சி அப்படிங்கிற ஒரு ம். விஷயம் இருக்கு. அதுதான் இல்லைங்களா? கேட்கிறேன். உள் மனச ம். கேட்டு பாரு, மனசாட்சிய ம். கேட்டு பாரு அப்படின்னு. அதுதான் ம். கேட்கிறேன் என்னன்ட்டு. அந்த மனசாட்சி அப்படிங்கிற அந்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப ஆத்மா அப்படிங்கிறது சைத்தன்யமான ஒரு சக்தி ம். அப்படின்னு பார்க்கிறோம். சைத்தன்யமான சக்தின்னா, அது ஒரு சத்தியம். ம். அதுல சத்தியம்னா, அதுல ஒரு உண்மை இருக்கு. எப்பயுமே அழிவில்லாத விஷயம் அது. ம். அப்போ புத்தி அப்படின்னு சொன்னா, அதனுடைய உண்மையான தன்மையே இப்ப மனம்னா அது சிந்திக்கக்கூடிய தன்மை. ம். அந்த மாரி புத்தின்னா, அது வந்து சீர்தூக்கி பார்த்து, அதுல நல்ல முடிவை எடுக்கக்கூடிய தன்மை புத்திக்கு இயற்கையாகவே உண்டு. அது எப்பவுமே நல்லத நோக்கி தான் போகும். போகும். ஏன்னா அது சத்தியத்த நோக்கி தான் இருக்கும். சத்தியமானது. அதனுடைய தன்மையே ஆத்மாவோட சத்தியமானது. உண்மையான இயல்பு தான் அது இயல்பு. சார்ந்து இருக்கும். ஆமா. சரி, சரி, அந்த சரி. சத்தியத்தை சூஸ் பண்ணுவது ம். நம்முடைய இயற்கை. ம்.
இதைத்தான் வந்து நம்ம பேச்சு வாக்குல வந்து நம்ம என்ன சொல்றோம்? மனசாட்சி அப்படின்னு சொல்றோம். ம். மனசாட்சி. இப்போ நம்ம குழந்தைகள்ல பார்த்தோம்னா, ஒரு டீனேஜர்ஸ்ல இருக்கிறாங்கன்னா, அவங்க முதல் முறை சிகரெட் ம். பிடிக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அத்தனை ஒரு பயம் இருக்கும். அம்மா, அப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ம். டீச்சர்ஸ்க்கு உள்ளுக்குள்ளேயே தெரிஞ்சிடக்கூடாது. ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். அதுதான் நான் நடக்கும். கேட்டேன். வேணாம் வேணான்னு ஒரு ம். குரல் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உள்ள இருந்து ம். மனசாட்சி சொல்லுது, இது ம். தவறு, ம். செய்யாத அப்படின்னு. ஆனா வந்து மனதுக்கு வந்து அதை செய்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம். மனதுக்கு வந்து கண்ட்ரோல் இல்ல. அதனால புத்திய வந்து ஓவர் ரூல் பண்ணிடுது. பண்ணி ம். அந்த முதல் தரம் அந்த அனுபவம் வந்துடுது. அப்புறம் 2வது தரமும் அந்த பயம் இருக்கும். அப்புறம் நாள் போக போக அந்த பயம் சொல்லுது உள்ள பழக்கத்துக்கு இருந்து. அவ்ளோ அடிமையாயிருவாங்க. அந்த இத கேட்கவே மாட்டாங்க. உள்ளுக்குள்ள அந்த அந்த பழக்கம் ஆறதுக்கு முந்தி கூட ம். இந்த 2ண்ட் ஆர் 3rd டைம் அவங்க பண்ணும்போது கூட ஸ்டில் மனசாட்சி பேசும். "நீ ம். பண்ணாத, இது தவறு, தவறு" அப்படின்னு. ம். ஆனா நமக்கு அதை நிறுத்தக்கூடிய சக்தி மனதுக்கு ம். இல்லாததுனால, திரும்ப புத்திக்கு திரும்ப நாம பண்ணும்பொழுது மனசாட்சியை கொன்னுடுறோம். ம். அது சொல்றத நம்ம கேட்கலன்னா மனசாட்சிய கொன்னுட்டு திரியிறான் பாரு அப்படின்னு கூட சில பேர் ம், சொல்லுவாங்க. ம். ம். அப்ப அத கொன்னுடுறோம் அப்படின்னா, அது பேசுறத நிறுத்திரும். ம். இப்ப இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்லாம, நம் வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய அனைத்து தவறான விஷயங்கள்லயும், நெறைய தரம் நம்ம மனசாட்சி சொல்லியும், அதை கேட்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லாம, இன்றைக்கு வந்து நம்ம அத அழித்துட்டோம். அதனால தான் தவறுகள் இப்போ மனதுல எண்ணங்கள் வருது. ஆனா, இப்ப பழகி போயிடுச்சு இல்லையா? அப்ப புத்திக்கு அங்க வேலையே இல்லாம போயிடுது. ம். மனதுல எண்ணம் வருது, சிகரெட் பிடிக்கணும்னு. நேரா நான் சிகரெட் பிடிக்கிறேன். சுபாவம் ஆயிடுச்சு. அப்படியே பழகிடுச்சு. அது இயற்கையாயிடுச்சு. கோபத்தை வெல்வது எப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ம். அப்ப கோபம் படும்போது புத்தியோட பங்கு என்ன? இதே விஷயம் தான். ம். பழகி போயிடுச்சு. கோபப்பட்டு பட்டு பழகி போயிடுச்சு. அதனால கோபம் வருது அப்படின்னு சொன்னாலே முதல்ல எதிர்மறையான எண்ணங்கள் வருது. கோபம். மனதில இவ்ளோ எதிர்மறையான எண்ணம். அந்த நபரை பற்றி, சூழ்நிலையை பற்றி. ஆனா அது பழகி போயிட்டதுனால, புத்திக்கு அங்க வேலையே இல்ல. கைய நான் கட்டிட்டு பார்த்துட்டே கோபப்படுவது இருக்கும் புத்தி. வேலையே நான் இல்ல. சொன்னது நீ கேட்கல. உன் இஷ்டப்படி பண்ணுன்னு விட்டாச்சு. ஆமா. ஆ. நான் வந்து இப்ப கோபப்படுவது சரியா? தவறா? இதனால எனக்கு உறவுகள் எப்படி பாதிப்படையும்? இது இல்லாம நான் எப்படி கையாளலாம்? இந்த ப்ராசஸே நடக்கல. ம். புத்தியே இல்லாத மாதிரி மனம் மனதில எண்ணங்கள் வருது. அப்படியே நடக்கிறோம். சுபாவம் ஆயிடுது. திரும்ப அந்த சுபாவத்திலிருந்து எண்ணங்கள். ம். இப்படி பார்க்கும்போது தான் கோபம் ஜாஸ்தி ஆயிக்கிட்டே போகுது. ஸோ புத்திக்கு வந்து வேலை இல்ல. ம். அப்போ இந்த ஞானம் நாம கேட்கும் பொழுது, ஆத்மாவாகிய நம்முடைய குணம் அமைதி தான் அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த ஞானத்தை புரிந்து கொள்வது யாருன்னா புத்தி. ம். அப்போ புத்தி வந்து சிந்தனை பண்ணுது. இது சரியா? தவறா? இந்த ஞானம் சரியா? அலசி தவறா? பாக்குது, ஆராய்ஞ்சு பாக்குது. பாக்குது. அப்போ ம். புத்தி புரிஞ்சுக்குது. ஆமாம். ஏன்னா எனக்கே நான் கோபப்பட்டா பிடிக்கல. ம். அப்போ இது வந்து சரியா இருக்கலாம் இந்த ஞானம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிலீஃப் சிஸ்டம மாத்திக்குது. மாத்திக்குது. நம்பிக்கைகள. நம்பிக்கைகள மாத்திக்குது. பதிச்சு வைக்கப்பட்ட அந்த பழைய நம்பிக்கைகள வெளியேற்ற பாக்குது. வெளியேற்று. ம். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குது இது ம். தவறான நம்பிக்கைன்னு. அப்போ சரி இந்த புது நம்பிக்கைய நாம பழகி பார்க்கலாம் ம். அப்படின்னு முயற்சி. நான் அமைதியான ஆத்மா ம். அப்படின்னு முயற்சி பண்ண பண்ண அதுல கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஒரு ம். தன்னம்பிக்கை வருது. வரும்பொழுது அத இந்த புதிய நம்பிக்கைய யூஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா பழைய அந்த நம்பிக்கை வந்து சிஸ்டம்ல இருந்து வெளியில போயிடும். ம். ஸோ இதுதான் வந்து உள்ள நடக்குது. இத வந்து நாம அறிந்து உணர்ந்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும். ம். இப்போ புத்தி அதோட சக்தி சொல்லிட்டீங்க. இப்போ மனோதிடம், மனோபலம் அப்படின்னு ம். சொல்லுவாங்க இல்லையா? ம். புத்தியும் இருக்கு, ம். புரிதல் இருக்கு, ம். இல்ல உணர்தலும் இருக்கு. அப்புறம் என்னால முடியல. ம். எனக்கு தெரியுது. எனக்கு கோவப்படக்கூடாதுன்னு தெரியும். எனக்கு அது கோவப்பட்டா என்னென்ன கஷ்டம்னு எனக்கு தெரியுது. நான் 4 பேருக்கு சொல்லி தரேன். கோவப்பட்டா ம். உனக்கு இவ்ளோ கஷ்டம் நான் புத்தி இருக்கு, புரிதல் எல்லாமே இருக்கு. ஆனா என்கிட்ட சக்தி இல்ல. இந்த மனோபலம் இல்ல. வில் பவர் இல்ல. வில் அது பவர் இல்ல. 2க்கும் என்ன கனெக்ஷன்? ம். எப்படி அத வளர்த்துக் கொள்ளலாம்? வளர்த்துக் புத்திய இன்னும் கொள்ளலாம். ஸ்ட்ராங்கா எப்படி ஆக்கலாம்ன்னு ம். சொல்லுங்க. ஸோ இந்த வில் பவர் அதாவது டிட்டர்மினேஷன் ம். இல்ல திடமான ஒரு மனம், ம். மனோபலம். திட சக்தி ம். அப்படின்லாம் சொல்லலாம். இது எதன் அடிப்படையில இருக்கு? சிலப்போ பார்த்தோம்னா, சில பேருக்கு இந்த திட சக்தி அதாவது வில் பவர் ஜாஸ்தி இருக்கிற மாரி இருக்கும். சில பேருக்கு ரொம்ப பலமே இல்லாம இருக்கிற மாரி இருக்கும். எதுவுமே செய்ய முடியாத மாரி. ஆனா இது பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு ஜாஸ்தி, ஒருத்தருக்கு கம்மி அப்படின்னு கிடையாது. எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஆனா, யார் அதை ஜாஸ்தி பயன்படுத்துறாங்களோ, அவங்க கிட்ட அது அதிகரிக்கும். ம். இப்ப நம்மகிட்ட பணம் இருக்கு. ஆனா, நம்ம அத இன்வெஸ்ட் பண்ணி, நல்லா அத யூஸ் பண்ணிக்கிட்டே வரோம்னா, அது வளரும் இல்லையா? அந்த மாதிரி.
அப்போ இந்த வில் பவர் எதன் அடிப்படையில இருக்குன்னா, ஒரு விஷயத்தை வந்து நமக்கு இது நல்லது, இதை நாம செஞ்சா நல்லா இருப்போம் அப்படின்னு நாம எதை உணர்றோம், அதே மாரி இந்த விஷயம் நமக்கு நல்லதில்ல, இதை நாம செய்யக்கூடாது அப்படின்னு எந்த அளவு நம்ம தெளிவு வச்சிருக்கிறோமோ, அந்த அளவுக்கு இந்த வில் பவர் வந்து செயல்படும். அதுக்கு தான் ஆங்கிலத்துல டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொன்னா, முதல்ல டிட்டர்மின் அதாவது எது சரி, எது தவறுன்னு முதல்ல பார்க்கணும். ம். அது எந்த அளவு பார்த்து நிஜமாவே நல்லா உணர்ந்திருக்கிறோமோ, அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கு. இப்போ கோபம் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு. ஆனா, இந்த ஒரு விஷயம் எனக்கு வாழ்க்கையில எல்லாம் இருந்தும், என்னுடைய சந்தோஷத்தை வந்து கொண்டு போயிடுது. இது தவறு அப்படின்னு நாம நல்லா உணர்ந்துட்டோம்னு சொன்னா, இதே சூழ்நிலைகளை நான் எப்படி கோபப்படாம நான் வந்து கையாள முடியும்? அப்படின்னு நாம சிந்திச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப 1000 கதவுகள் திறப்பதை வந்து நம்மால உணர முடியும். ம். ஆனா, நம்ம அப்படி சிந்திக்கவே ஆரம்பிக்க மாட்டேங்கிறோம். இது கோபப்படாம இப்படி எப்படி இருக்க முடியும்? அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். இப்ப ம். உதாரணத்துக்கு கூட, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். நாம வந்து எப்படி போறது? அப்படின்னு கேட்கிறோம். அப்ப நமக்கு வழி சொல்றாங்க. இப்படி நேரா போங்க. அப்புறம் கொஞ்சம் இந்த சிக்னல் இந்த லேண்ட்மார்க் வரும். அது அப்போ நீங்க ரைட்ல திரும்புங்க. இல்ல ம். வலது பக்கம் திரும்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த டைரக்ஷன் படி போனா தானே நம்ம அங்க போய் சேர முடியும். ஆமா. ம். அப்ப நாம என்ன பண்றோம்? அமைதி வேணும், சந்தோஷம் வேணும் அப்படின்னு நாம நெனச்சுட்டே இருக்கோம். சாமி கும்பிடுறோம். ம். என்னென்னவோ பண்றோம். ஆனா நாம வந்து அந்த ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேங்கிறோம். உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேணும்னு நினைக்கிறோம். வேணும் வேணும்னு ம். கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா பண்ணா தானே நமக்கு ஜர்னி எழுந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? நடந்தா தான் போய் சேர முடியும். சேர முடியும். ம். அப்ப அமைதி வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அமைதியான எண்ணங்களை வந்து உருவாக்க உருவாக்க மாட்டேங்கிறோம். மாட்டேங்கிறோம். ம். அப்ப அந்த ஸ்டெப் நாம எடுக்கணும். அமைதி என்னை சுத்தி அமைதி இல்லாம இருக்கலாம். ம். ஆனா என்னுள்ள நான் வந்து அமைதியான ஆத்மா அப்படின்னு அந்த எண்ணங்களை நாம வந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா, எண்ணங்கள் அமைதி இருக்கும்போது என்ன எண்ணமோ அதை தொடர்ந்து அந்த உணர்வு இருப்பதுதான் இயற்கை. ஏன்னா எண்ணங்களும், உணர்வுகளும் ஒன்றோன்று ஒன்று தொடர்பு பட்டிருக்கு. அப்ப அந்த ஸ்டெப்ப நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இம்மீடியட்டா நமக்கு அனுபவம் ஏற்படும். ரொம்ப நன்றி சிஸ்டர். ரொம்ப அழகா மனசுனா என்ன? புத்தினா என்ன? மனசாட்சினா என்ன? அ திடம்னா என்ன? அப்படின்னு நல்லா புரிய வச்சீங்க. எந்த மாதிரி நம்ம வந்து புத்திய வந்து வலிமையுள்ளதா வச்சுக்கிட்டோம்னா, மனசுல உள்ள எண்ணங்கள வந்து கட்டுப்படுத்தி கோபத்த வந்து வெல்ல முடியும்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.